ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சம்மரில் எடுத்த வீடியோ தான். போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சாண்டி ஹூக் பீச்சில் இருக்க லைட் ஹவுஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் சம்மர் அப்படின்னாலே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தாங்க நிறைய நம்ம பண்ணுவோம். ஏன்னா சம்மர் டைமில் தான் பண்ண முடியும். வின்டர் டைம்லலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அண்ட் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு போகிற பிளேஸ் வந்து பீச் தான். ஒன்று சாண்டி ஹூக் பீச், இல்லை அப்படின்னா கெய்ன்ஸ்பர்க் பீச் தான் நாங்கள் போவோம். ஸோ எவ்ரி டைம் வந்து பீச் போவோம், ஃபிஷிங் பண்ணுவோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பீச்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்குள்ளே இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நாங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். பட் உள்ளெல்லாம் போயிட்டு நாங்கள் பார்த்ததில்ல. இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போகாமல் இந்த லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த பிளேஸ் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். சாண்டி ஹூக்கில் இருக்க இந்த லைட் ஹவுஸ் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் மட்டும் தனியாக வந்து பார்க்கணும், ஃபிஷிங் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஃபைனலாக வந்து வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா தான் உண்டு. ஏன்னா லைட் ஹவுஸ் அப்படின்னுக்குள்ளே நம்ம மேலெலாம் போய் பார்ப்போம், அந்த வியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போனது. ஓகே, அன்றைக்கி ஃபைனலாக வந்துட்டோம். உண்மையாலுமே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது இந்த லைட் ஹவுஸ், இந்த பில்டிங்ஸ், இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து டைமிங்ஸ் இருக்குது. எல்லா டைமும் நம்ம போகிறப்ப பார்க்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் 1 or 2 முன்னாடி போனால் மட்டும்தான் நம்ம அந்த மேலே போய் அக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும் மேலேருந்து. பட் நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைமிங் ஆகிடுச்சு. அப்படி ஒரு 2 மேலே ஆகிடுச்சு. ஸோ மேலே எங்களால் போயிட்டு பார்க்க முடியல. ஆனால் கிட்ஸுமே சரி, நாங்களுமே சரி ரொம்ப ஆர்வமாக போனோம். மேலே இருந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி லைட் ஹவுஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதால் எங்களால் ஃபுல்லாக போய் அக்சஸ் பண்ண முடியல. பட் வெளியிலேயே நல்லா குழந்தைங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளேஸுமே நின்று நிதானமாக பார்த்து நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா June 11, 1764 தான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த சாண்டி ஹூக் லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சியில் யூஎஸ்லே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கான அந்த வியூங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் போனோம். கிட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு பார்க்க போகிறோன்னு வேகமாக போனாங்க. கடைசியாக பார்த்தா எங்களால் வந்துட்டு மேலே போய் பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போது போக முடியாது வின்டர்னால. சம்மர் டைமில் வந்து பிளான் பண்ணி நம்ம மேலே போயிட்டு பார்க்குற மாதிரி, அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒன் டே பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போடுவோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மேலே போயிட்டு நான் வந்து ஃபுல்லாக அந்த வியூவுமே சுற்றி காட்டுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த லைட் ஹவுஸோட வெளியிலேருந்து பார்த்துட்டு அண்டு மீதி வந்து இந்த பில்டிங்ஸ், ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாமே அங்கே நிறையா இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்புனோம். நல்லா இருந்தது. அந்த லைட் ஹவுஸே வந்து ரொம்ப ஹைட்டாக நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. பட் எங்கள் யாராலையுமே அக்சஸ் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த வாலில் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அங்கே சைடில் அந்த பில்டிங்ஸ்லாமே இருக்குது இல்லைங்களா, அதுவுமே இப்போ நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து அதுதான் சொல்லி இந்த பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸை பற்றினி நம்ம சும்மா போகணும், விசிட் பண்ணணும்னு இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓ, இப்போ இங்கே இது இப்படி நடந்திருக்கா, ஸோ இந்த இடத்த பற்றி இப்படியா அப்படியே நம்ம அதை தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகிறப்ப அப்படிலாம் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். நமக்கு அப்போ அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா கூட லேட்டராக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் யூஎஸ் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நிறைய சுற்றி பார்த்துருக்கோம், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம். அண்ட் வந்து இப்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பில்டிங்ஸ்லாம் நான் காட்டியிருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது வந்து இந்த வேர்ல்டு வார் டைமில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த கேம்பிங் பண்ணது, அந்த ஸ்டே பண்ணது, அந்த பில்டிங்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து இந்த பர்பஸ்க்காக இந்த இடம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனான் ஷெல், ஆர்ட்டிலரி ஷெல் இதெல்லாம் வந்து அப்போ யூஸ் பண்ணது வந்து இப்போ இங்கே வச்சுருக்காங்க.
அண்ட் அதெல்லாம் போய் கிட்ட போய் பார்த்துட்டு குழந்தைங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஆர்வமாக அதை போய் டச் பண்ணி ஆக்சுவலாக நான் வந்து அதை லிஃப்ட் பண்ண பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலைங்க, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அது. கண்டிப்பாக அதை வந்து தூக்கலாம் முடியல. ஸோ அப்போ எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. குழந்தைங்களும் அதை பற்றி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அதை பற்றி சொல்லிவிட்டு அண்ட் அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். அண்ட் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் பில்டிங் தான். பட் ஸ்டில் வந்து இந்த லைட் ஹவுஸாக இருக்கட்டும், இந்த லைட் ஹவுஸ்லாம் இப்போ வரைக்குமே வந்து ஆப்ரேஷனலில் தாங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அண்ட் வந்து இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எங்களால் பார்க்க முடியல. இப்போ வந்து அக்சஸ் பண்ணலை, அது நம்ம போயிட்டு பார்க்க முடியாது, அது பர்மிஷன் இல்லை. அண்ட் ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆர்வம், பட் ஆனால் பார்க்க முடியல. பட் ஓகேன்ட்டு வெளியிலேயே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஆனால் ஒவ்வொரு பிளேஸுமே ரொம்ப நிதானமாக நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஹாலிவுட் சீரீஸ் பார்த்தேங்க. அந்த சீரீஸில் கூட நான் இந்த பிளேஸ் பார்த்தேன். இங்கே அந்த ஒரு பில்டிங், ஐ திங்க் இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பில்டிங்காக அதுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்கான்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், எனக்கு அந்த சீரீஸ் நேம் மறந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு சாண்டி ஹூக்கு தானே இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த வியூ தாங்க. இந்த இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீ ஷோரை ஒட்டி இந்த உள்ளே இதை சுற்றி அப்படியே அந்த பில்டிங்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் எங்கேயுமே வந்து ஓப்பன்லாம் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் வந்து பில்டிங்லாம் வந்து பார்க்கவும் ரொம்ப வந்து ஓல்டஸ்ட்னா ரொம்ப பாழடைஞ்சு போய் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா தான் நீட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு சில இடத்துல மட்டும் ரூஃப் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப பழசாக அப்படிலாம் இடிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த பீச்சில் வந்து இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இங்கே ட்ரையல் பார்த்துருக்கோம், அதில் வந்து ட்ரெக்கிங் போவாங்க. ஸோ இங்கே வரவங்க ட்ரெக்கிங்ஸ் போவாங்க. அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி, தேர்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேம்பிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ கேம்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடணும். நம்ம நினச்ச டைமுக்கு வரக்குள்ளே அதை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ மேபி இதை வந்து ப்ரீவியஸாக பண்ணணும். அண்ட் வந்து ஷெல்டர் மாதிரிலாம் இருக்கும். அங்கே வந்து இந்த பர்த்டே ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாமும் பண்ணுறாங்க. ஸோ எதுனாலுமே நம்ம வந்து முன்னாடியே ப்ரீவியஸாக புக் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ நம்ம டைமுக்கு வந்து நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அப்படியே இந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். ஆனால் ஃபிஷ்ஷிங்லாம் இன்றைக்கி பண்ண முடியல. ஜஸ்ட் வந்து அங்கே போயிட்டு அந்த வியூஸ் மட்டும் பார்த்துட்டு, அங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் வந்து கண்டிப்பாக இந்த சம்மரில் நம்ம திரும்பவும் வந்து அந்த லைட் ஹவுஸ் மேலே போய் பார்க்குறோம். அதுதான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்க, கண்டிப்பாக பார்க்குறோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸோ இது கேனன் பீரங்கி, அதுதான். அங்கே போயிட்டு அப்படியே பக்கத்தில் குழந்தைங்க அதை பற்றி என்ன ஏதுன்னு அவங்களுக்கு அதெல்லாம் நியூ இல்லைங்களா, அவங்களுக்கு நமக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலுமே அதை ரியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்படியே அவங்களும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த பிளேஸ் வந்துட்டு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் குழந்தைங்களோட. நீங்களும் நியூ ஜெர்சி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாண்டி ஹூக்கில் இருக்க இந்த லைட் ஹவுஸ், இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸுமே என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தோம் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட்.